Dell கிட்ட இருந்து இன்னொரு ஸ்பெஷல் பேக்கேஜ் நம்ம கிட்ட வந்திருக்கு. சோ இந்த பேக்கேஜ்ல என்ன கொடுத்திருப்பாங்க? மோஸ்ட்லி லேப்டாப்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. பட் அது எந்த லேப்டாப், அந்த லேப்டாப்ல என்ன விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. இந்த லேப்டாப் கூடவே நமக்கு இந்த JBL ஹெட்செட்டும் வந்து ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க. சோ ஒவ்வொரு லேப்டாப் கூடயுமே ஏதோ ஒரு gift இருக்குன்றத இன்டைரக்ட்லி வந்து சொல்றாங்க. பட் இது நமக்கு முக்கியம் கிடையாது. இதுதான் முக்கியம். உள்ள ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தறலாம். உள்ள Black கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம்னா அதுக்குள்ளேயே இன்னொரு குட்டி கம்பார்ட்மெண்ட் கியூட்டா வந்து இருக்கு. சோ இதுக்குள்ள தான் இப்ப லேப்டாப் இருக்கு. நான் லேப்டாப்பை பத்தி சொல்லணும்னா இந்த Black கவர்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா கியூட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இத பத்தி இன்னும் நான் அதிகமா போக போக வந்து சொல்றேன். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு டாங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா லேப்டாப் உடைய சார்ஜர் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே சின்னதா இருக்குங்க. அண்ட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 100% ரீசைக்கிள்டு மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் குட். அண்ட் லேப்டாப்பை பாருங்க, செம சூப்பரா இருக்கு. ரொம்பவே மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைனா வந்து இருக்கு. அண்ட் டெல்லுடைய லோகோவோட பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபிளாட்டா சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லோ கார்பன் அலுமினியம் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வந்து சொல்றாங்க. பில் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இனிஷியல் இம்ப்ரெஷன் டிசைனை பார்க்கும்போதும் லுக்ஸ் வாவ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லேப்டாப் ஓபன் பண்ணலாம். சிங்கிள் ஃபிங்கர்ல ஓபன் பண்ண முடியுமா செக் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா பக்கா ஈஸியா வந்து ஓபன் ஆயிடுது. அண்ட் ஓபன் பண்ண உடனே நமக்கு XPS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோகோவோட நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது. வாவ், பார்க்கும்போது செம ஃபியூச்சரிஸ்டிக்கா தெரியுது. நல்ல ஒரு மாடர்ன் லுக்கா இருக்கு. இல்ல உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க ட்ராக் பேடை காணோம்? இது ஃபுல்லாவே ட்ராக் பேடோ? ஓ இல்ல, இங்க இல்ல. ஓகே. சோ இந்த ட்ராக் பேடுடைய மோஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பேட் இங்க தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கல. நல்ல பெரிய ட்ராக் பேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா சென்டர் ஃபுல்லா இருக்கு, நல்ல பெருசா இருக்கு. இந்த லேப்டாப்புடைய சைஸுக்கு நல்ல பெரிய ட்ராக் பேடாவே வந்து கொடுத்திருக்காங்க. அது எந்த ஒரு லைனை வச்சு வந்து மார்க் பண்ணாம அப்படியே ஓப்பனா வந்து விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ட்ராக் பேட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ஹாப்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ரியல் பட்டன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, கிளிக்கபிள் பட்டன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரியறது எல்லாமே வைப்ரேஷன்ஸ் மட்டும் தான். அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லாவே வந்து ஃபீல் வந்து கொடுக்குது. உங்களுக்கு வைப்ரேஷன் சென்சிட்டிவிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணனும் டிக்ரீஸ் பண்ணனும் அப்படினாலுமே உள்ள வந்து செட்டிங்ஸ் இருக்கு. நீங்க வேணும்ன்ற அளவுக்கு மாத்திக்கலாம். which works really good. அண்ட் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி ஆகணும், இதுதான் இந்த லேப்டாப்க்கே ஒரு மிகப்பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. செம்ம லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. H2H கீபோர்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு கீபோர்டு தான். உங்களுக்கு ஸ்பேசிங் நார்மலான ஸ்பேசிங் தான் இருக்குது. பட் கீ ட்ராவல் நல்லா இருக்குது. ஸ்பேசிங் எல்லாமே வந்து ரெஸ்பான்சிவாக வந்து தெரியுது. எனக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து இதில் வந்து தெரியல. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சிம்பிளும் கிடையாது. ஏன்னா அது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகுது. ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அண்ட் இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு கெப்பாசிட்டிவ் சாஃப்ட் டச் பட்டனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் பட்டனாக கிடையாது, சாஃப்ட் டச் பட்டனாக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்ற அளவுக்கு டக்கு ஜஸ்ட் டச் பண்ணாவே வந்து போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வருது. இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. FN கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஃபங்க்ஷன் கீஸ் வந்துடுது. நார்மலாக விட்டிங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் வந்துடுது. பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன LEDs வந்து நல்ல ஒரு வைப் கிரியேட் பண்ணுது. இந்த பாம் ரெஸ்ட் ஏரியா ஃபுல்லாவே கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க, which is nice. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. நார்மலா கிளாஸியா இல்லாம கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டெக்ஸ்சர்ல இருக்கு. ஸோ அதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. லேப்டாப் உடைய சைஸை பார்க்கும்போது டிஸ்பிளேவும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எக்ஸாக்ட்லி சொல்ல போனா இது 13.4 இன்ச்கான டிஸ்பிளே சைஸோட வருதுங்க. இதுல உங்களுக்கு IPS பேனல் தான் எங்ககிட்ட வந்திருக்கு. இதுல OLED வேரியன்ட்டும் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபுல் HD 4K ரெண்டு ரெசல்யூஷன்லயுமே வெவ்வேறு வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நாங்க யூஸ் பண்ண இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெசில்ஸ் பாருங்க, கம்ப்ளீட்லி ஒரு தின் பெசில்ஸ் மாதிரி இருக்கு. அதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு பெசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது இது IPS பேனல் தான், பட் இருந்தாலுமே கலர்ஸ் வந்து நல்லாவே வந்து பாப் அவுட் ஆகுது. அண்ட் அந்த பிளாக்ஸும் வந்து நல்லா டீப்பாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட் குவாலிட்டி டிஸ்பிளேவை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து பரவாயில்ல. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு டச் வேரியன்ட், நான் டச் வேரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாடலும் வருது. உங்களுக்கு டச் வேணும்னா நீங்க டச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் டச் இருக்கு. ஸோ நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் குட்டி லேப்டாப் தான், டச் இருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். பட் அந்த டச் கொடுத்துட்டு இவங்க லேப்டாப் உடைய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்றது இவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 360 டிகிரி மாதிரி வந்து ஓப்பன் பண்ற மாதிரி ஃபிளாட்டா ஃபோல்ட் பண்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து இன்னொரு பக்கா காம்பினேஷனா இருக்கும். ஏன்னா நம்ம டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ரொம்ப போர்ட்டபிளா இருக்கு இல்லையா, சூப்பரா வந்து இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் யூஸ் பண்ண வரைக்கும் டச் உடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு.
இதுல 720p வெப்கேம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரல் யூசேஜ்க்கு நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மைக் இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷனும் அது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஐஆரும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரலாவே ஃபேஸ் அன்லாக் வந்து சப்போர்ட் பண்ணுது. நைட் டைம்ல அதாவது வந்து லோ லைட்லயும் நீங்க ஃபேஸ் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐஆர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்குமே பக்காவா அன்லாக்கும் ஆச்சு. சோ எனக்கு இந்த லேப்டாப் எடுத்த உடனே இது என்னதான் வெயிட் இருந்த போது ஒரு 1 கிலோ இருக்குமான்னு யோசிச்சேன். பட் கொஞ்சம் ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து தெரியுது. ஒரு 1.25 கிலோ அப்படின்றது வந்து இது இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் பேட்டரியை பொறுத்தவரைக்கும் வந்து நமக்கு 55 வாட் ஹவர்க்கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சின்ன சைஸ்ல இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இதை விட பெரிய சைஸ் லேப்டாப்ஸ்லேயே இந்த அளவுக்கான பேட்டரி கொடுக்கறது இல்லை. அவங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஸ்லிம்ல எப்படி அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல, மேனேஜ் பண்ணி பரவாயில்ல அது இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து வந்து வேரியேஷன் இருக்கும். பட் நாங்கள் யூஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8 hours வரும் அப்படின்றது போல அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே கிளைம் பண்ணாங்க. பட் எங்களுக்கு 7 to 8 hours வரும்ன்றது போல நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம் எங்களுடைய யூசேஜை பொறுத்து. அண்ட் அடுத்ததா ஃபாஸ்ட் சார்ஜிங். பாக்ஸ்லேயே அவங்க 60 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. நீங்க அதில் சார்ஜ் பண்ணும்போது 1 ஹவர்ல 70% வரைக்கும் சார்ஜ் ஆயிடும். 10 to 100% அப்படின்றது 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். அடுத்தது இந்த லேப்டாப்பை பவர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸர். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்டெலுடைய 12th ஜெனரேஷன் லேட்டஸ்ட் ப்ராசஸர் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு i5 வேரியன்ட் எங்களுக்கு அமைச்சிருக்காங்க. இதுல i7 வேரியன்ட்டும் வந்து இருக்கு. ஸோ நாங்க எங்களுடைய வேரியன்ட்ல பெஞ்ச்மார்க் 1-2 ரன் பண்ணிருக்கோம். அந்த பெஞ்ச்மார்க்குடைய ஸ்கோர் என்னன்றது வந்து பாக்குறீங்க. நல்ல டீசென்டான ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை சப்போர்ட் பண்றதுக்கு இன்டெலுடைய ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ் கார்டு, இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு அதுதான் வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து கேமிங் லேப்டாப் கிடையாது. நீங்க கேம்ஸ் ஏவியாலாம் வந்து போட்டு அடிக்கலாம் வந்து முடியாது. நார்மல் யூசேஜ்ல இருந்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க சின்ன சின்ன கேம் விளையாடி பார்த்தோம், நல்லா விளையாட முடியுது. அண்ட் போட்டோஷாப் யூஸ் பண்ணி பார்த்தோம். போட்டோஷாப்பும் சீம்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. டச் ஸ்கிரீன் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். நம்ம வந்து கிரியேட்டிவ் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கு. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வெவ்வேறு விதமான வேரியன்ட்ஸ் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் வேரியன்ட். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இதுல 512 GB SSD வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயத்தை மிஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்தது, சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இந்த குட்டி லேப்டாப்ல போய் நம்ம எவ்வளோங்க சவுண்ட் எதிர்பார்க்க முடியும்? ஜென்ரலாவே லேப்டாப்ல நான் சவுண்ட் அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா இதுல குவாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. கொடுத்ததனால மட்டுமே சவுண்ட் நல்லா வந்துருமானா கண்டிப்பா கிடையாது. 2 ட்வீட்டர் இருக்கு, 2 ஊஃபர் கொடுத்திருக்காங்க, வேவ் மேக்ஸ் ஆடியோ வந்து இதில் டியூன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க ஆடியோவை கேட்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லும். லவுடாகவும் இருக்கு, கிளாரிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல Wi-Fi 6E கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.2 உடைய சப்போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மினிமலிஸ்டிக் அப்படின்றது இந்த போர்ட்ஸ்லயுமே வந்துருது. ஏன்னா இந்த ஸ்லிம்னஸ்ல அவங்க வந்து 2 போர்ட் தான் வந்து வச்சிருக்காங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்றுன்னு சொல்லி மொத்தமே 2 தண்டர்போல்ட் போர்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதன் மூலியமா நீங்க ஒரு 4K மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே நீங்க டோங்கல் எடுத்துட்டு தான் வந்து வச்சாகணும். டோங்கல் மூலியமா தான் நீங்க HDMI இருந்து எது கனெக்ட் பண்றதா இருந்தாலும் தேவைப்படும் பொழுது நீங்க USB Type A இருந்து எது கனெக்ட் பண்ணாலும் டோங்கல் கண்டிப்பா வந்து வேணும். பட் இது ரெண்டுமே நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். சார்ஜிங்கும் சரி, டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் சரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இந்த லேப்டாப் மாடலே வந்து பாத்தீங்கன்னா Dell XPS 13 Plus அப்படின்னு சொல்றாங்க. Why Plus? Because இதுல நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பிளஸ்ஸா கொடுத்திருக்காங்க. தட் இஸ் பிரீமியமா இருக்கு. அண்ட் பிரைசிங்கும் பிரீமியமா தான் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசைன் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு, பிரீமியமா இருக்கு. எஸ், அண்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளேவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆடியோ சப்போர்ட் பண்றதும் அதுவும் வந்து நல்லா இருக்கு. நிறைய விதமான விஷயங்கள் ஸ்டைலிஷா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைசிங்கும் வந்து பாத்தீங்கன்னா i5 வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகிறதே 1.6 lakh கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வெவ்வேறு வேரியன்ட்டுக்கு வந்து பிரைசிங் வந்து முன்ன பின்ன மாறும். 4K டிஸ்ப்ளேவா, ஃபுல் ஹெச்டியா. ஸோ எக்ஸாக்ட்லி நீங்க என்னென்ன வேரியன்ட் இருக்கணுமோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. பிரைசிங் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பட் இந்த லேப்டாப் யாருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்பவே ப்ரொஃபஷனலா ஒரு லேப்டாப் வந்து யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் பார்க்கறதுக்கு நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும், ஒரு மாடர்னான ஒரு டிசைனோட இருக்கணும், அண்ட் போர்ட்டபிளா இருக்கணும், ஹேண்டியா இருக்கணும். பட் காம்ப்ரமைசஸ் ரொம்ப பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இந்த லேப்டாப்ல நிறைய விஷயங்களை வந்து ஃபுல் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இன்னைக்கு மார்க்கெட்ல இது ஒன் ஆஃப் த லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு விஷயங்களும் போர்ட் பண்ணி கொடுக்கிறது. ஆஃப்கோர்ஸ் இதுலயும் 1-2 விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கு. பட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. சோ அந்த விஷயங்களை பார்த்து நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஒருவேளை இந்த மாதிரி டெல் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டோர்ல போயிட்டு நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே காமிச்சது போல அந்த JBL போன்ற ஒரு சில கிஃப்ட்ஸும் வந்து இப்போ வந்து ஒரு சில லேப்டாப்ஸ்க்கு வந்து இருக்கு. தாராளமா செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். நல்லா இருக்கு. ஆஃபீஸ்க்கு ஒன்று வாங்கலாமா? வச்சுப்பீங்களா ஒழுங்கா?